ஓம் நமச்சிவாய. இந்த பதிவில் நாம் இன்னைக்கு சொல்ல போகிறது, லக்னமும் லக்னாதிபதியும் பலம் இழந்துட்டா அந்த ஜாதகதாரோட வாழ்க்கையில் ஒரு நன்மையே கிடையாதா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள், இவரோட ஜாதகத்தில் லக்னமும் கெட்டு விட்டது, லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டாரு, இவரோட ஜாதகத்துக்கு இனிமேல் நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, இவர் எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா தோத்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதன் வாழ்நாள் முழுதும் அந்த லக்னமும் லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டா தோத்துக்கிட்டே இருப்பாருன்னு அர்த்தம் கிடையாது. அவரோட லக்னம் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கடக லக்னமாக இருக்கு அப்படின்னா, கடக லக்னம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அசுபகிரக பார்வையோ இல்ல அசுபகிரகம் அங்க இருக்குதுன்னு வச்சுக்கோ, அப்ப அந்த லக்னம் கெட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதே நேரத்துல அந்த லக்னாதிபதியும் பாத்தீங்கன்னாக்கா கடக லக்னத்துக்கு அதிபதியான சந்திரனும் போய் நீசமாகிறாரு விருச்சிகத்துல, அப்படின்னா லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டாரு. அப்படியே இவங்க வாழ்க்கையில நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னா, அது விதிவிலக்குகள் அது நிறைய இருக்கு. அதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, லக்னாதிபதி நீசம் பெற்றாலும் லக்னத்தில் சனி பகவான் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு சனி பகவான் பூசத்துல இருந்து, சனி பகவான் பூசத்துல இருக்காரு அப்படின்னா அந்த லக்ன அதிபதியும் இங்க ஹனுசத்துல இருக்கார் அப்படின்னாக்கா அந்த ஜாதக பலம் இழந்தது அப்படின்றது ஒரு ஜோதிட விதி. ஆனா அந்த லக்னாதிபதி வீடு கொடுத்தவரு செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சம் அப்படி இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகரின் லக்னாதிபதி பலம் இழக்கவில்லை. அதே நேரத்துல சனி பகவான் லக்னத்தில் இருந்தாலும் அந்த சனி பகவானுக்கு குரு பகவான் பார்வை இருக்குது அப்படின்னா அது பலம் இழக்கவில்லை, லக்னம் கெடவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால இந்த ஜாதகத்துல லக்னமும் லக்னாதிபதியும் கெட்டுட்டா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு பதிவாக என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கு, அதுல போய் பாருங்க. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளம்.